சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை குப்பை கழிவுகளாக காட்சியளிப்பதால் கடும் துர்நாற்றம் வீசி வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம். தற்போது கோயம்பேடு காய்கறி சந்தையில் குப்பை கூளம் நிறைந்து காணப்படுவதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். கள தகவல்கள். வணக்கம். நாம் தற்பொழுது சென்னையின் மிக பிரபலமான முக்கியமான கோயம்பேடு சந்தையில் நின்று கொண்டிருக்கிறோம். நாள் ஒன்றுக்கு 6000 டன் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக கோயம்பேடு சந்தையானது திகழ்கிறது. சில்லறை வியாபாரிகள், பொதுமக்கள் என நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய நகரின் ஒரு முக்கியமான பகுதி குப்பை கூளங்களால் நிறைந்து காணப்படுகிறது. துர்நாற்றம் வீசுகிறது. அதுவும் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் இந்த சாலை முழுவதுமே மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக நிற்கிறது. அதிலும் குறிப்பாக கூலி தொழிலாளிகள் தங்களுடைய பாதங்களில் காலணிகள் அணிவதில்லை. அந்த ஒரு சூழலே இவர்கள் அந்த சேரும் சகதியிலும் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த கோயம்பேடு சந்தையை சுற்றிலும் ஒரு 82க்கும் மேற்பட்ட கழிவறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கழிவறைகள் எல்லாம் சுத்தமாக சுகாதாரமாக பராமரிக்கப்படுகிறது என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நிலவுகிறது. தண்ணீர் வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கோயம்பேடு சந்தையில் நாளொன்றுக்கு 200 டன் கழிவுகள் முதல், அதுவும் குறிப்பாக விசேஷ நாட்களில் 300 டன் கழிவுகள் வரை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு குப்பைகளானது முறையாக அப்புறப்படுத்தப்படவே இல்லை. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இந்த பகுதியே மிகுந்த ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளாரே வருவதற்கு கூட மிகப்பெரிய ஒரு சவால் நிலவுகிறது. நோய் தொற்றுகள், அது மட்டுமல்லாமல் சுவாசிப்பதற்கு ஒரு சுத்தமான காற்று கூட இல்லாத வகையிலே மிகப்பெரிய அளவிற்கான துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் தமிழக அரசும் இணைந்து செயல்பட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என பொதுமக்களும் வியாபாரிகளும் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆனால் தங்களினுடைய அரசை பற்றி விளம்பரங்களில் தங்களுடைய அரசை பற்றி பெரிதுபடுத்தக்கூடிய இந்த அரசானது அதற்கு செலவழிக்கும் பணத்தை கூட இதற்கு செலவழித்தால் இந்த பிரச்சனைகளானது விரைவிலே தீரும். ஆனால் விடியல் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர மக்களினுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நகரினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியானது இவ்வளவு கவலைக்கிடமாக இருப்பது என்பது ஒரு வாக்களித்த மக்களுக்கு நியாயம் சேர்க்கக்கூடிய வகையிலாவது ஒரு அரசு செயல்பட வேண்டும். ஆனால் ஆளக்கூடிய திமுக அரசானது தங்களுடைய சுய லாபத்திற்கு மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அம்பலப்படுகிறது. விரிவான கள தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.